அவளை செக் பண்ணி பாரு. என்னைய வாடி அடிக்கிற? என்ன கொன்னுடுவியா? எங்க கொல்லடி பாக்கலாம், கொல்லு. செடியில விட்டு கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சதுக்கே உன்னால தாங்க முடியலையே, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? எழில் வேணுமா உனக்கு? அவன் என்னோட எழில், அவனை நான் உனக்கு கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? எழிலுக்காக உசுர விடுவேன்னு சொல்றல, அப்படி செத்து தாண்டி போகணும். நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். நீ செத்து போனாதான் என்னால எழிலோடு சேர்ந்து வாழ முடியும். விட மாட்டேன்டி. அந்த கடவுளை நினைச்சாலும் ஏன் எழில் கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. என்னையே கொல்ல துணிஞ்சிட்டல, இதுக்கப்புறம் நீ எப்படி உயிரோட இருக்க நான் பாக்குறேன்டி. மேடம், இப்ப இவள என்ன பண்றது? என்னையவே கொல்ல நினைச்சவளுக்கு சாவை விட பெரிய தண்டனை என்ன இருக்க முடியும்? இவளை எங்கேயே கொன்னுடணும். இவளை எங்க கையில விட்டுருங்க மேடம். இந்த இடத்துல இவ கதையை முடிச்சிட்டு இந்த இடத்துல போச்சிடறோம். இல்ல, இவளுடைய பணம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. கத்தில எல்லாம் இவளை கொல்லாத, எரிச்சு கொன்னுடு. இவளோட சாம்பல் கூட காத்தோட காத்த கரையணும். டேய், வண்டியில போய் பெட்ரோல் ஊத்துனோடா. வாங்க, இப்படி ஒளிஞ்சுக்கலாம். பைத்தியம், என்னது கூட்டிட்டு வந்த? கழுத்துல தாலிய கட்ட. பின்னங்க உங்களை அங்கேயே விட்டு வர முடியும்? அப்படி வந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சிருப்பாங்க. அதான் கூட்டு வந்தேன். நியாயமா உங்களை காப்பாத்துனதுக்கு நீங்க பாராட்டு கேட்டீங்களா? ஏய், நான் இந்த ஹாஸ்பிடலோட நர்ஸ். என்ன எதுக்கு அவங்க அடிக்கணும்? நீங்க தான் யூனிஃபார்மே போடல. ஐயோ, நான் யூனிஃபார்ம் போடலனாலும் நர்ஸ் தான். அவங்களுக்கு தெரியும், உனக்கு தான் தெரியல. ஐயோ, அது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க எங்க சொல்ல விட்ட? கைய புடிச்சு தர தரன்னு ஓடி வந்தவ இங்க தானே நிறுத்தின.